குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டு, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தனுசு ராசி நண்பர்களே, கடந்த ஆண்டு நிறைய கற்பனையோடு இருந்திருப்பீங்க. வீடு வாங்கணும், புதுசாக வண்டி வாங்கணும், திருமணம் செய்யணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு காத்துட்டு இருந்திருப்பீங்க. போன வருஷம் கனவாகவே போச்சுங்க. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நினைவாக்குமா இல்லை பாடங்களை கற்றுக் கொடுக்குமா அப்படின்னு பார்ப்போம். இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான வருஷங்க.
ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கியாவது ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய ஒரு பலனை கொடுக்கும். இப்போது விவசாயம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே அதை நிலத்தை தான் உழுது அதில் ஒரு நெல்மணி தான் போடுவாங்க. ஆனால் அதுக்கான நிறைய உழைப்புகள் இருக்கும். அது முறையாக விஷயங்கள் பராமரித்து வரும்பொழுது அதோட காலகட்டத்தில் அறுவடை செய்யும் பொழுது தான் அதோட ஜூஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் அந்த ஒரு இன்பத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதுக்கான முறையான பயிற்சியிலும் முயற்சியும் வேணும். சரிங்களா? ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ செய்யக்கூடிய அந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய இடத்துல கை கொடுப்பதற்கான வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மேல் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா நடக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் சுப விரயங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. குழந்தைகளுக்காகவும் நீங்கள் விரயங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ஸ் மட்டும் ஒரு டெபாசிட்டோ, சரிங்களா, இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டோ, ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுருக்கான சான்சஸ் உண்டு. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பூர்வீகம் சார்ந்த இடத்துல நிலப்புலன்கள் வாங்குவதற்கான நஞ்சை பூஞ்சைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சரிங்களா? இதுக்கு சிறப்பான பலன் இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரி இருக்குது. நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க. ஒரு தோய்வு நிலை இருக்கும். தொழிலாளர்களால் பார்த்து சக தொழிலாளர் ஒரு சிறிய உந்துதல், ஒரு தொழில் போட்டி முயற்சிகள் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 5இல் வெற்றி. குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது எந்த செயலை நீங்கள் செஞ்சீங்கனாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களை அதில் தோல்வின்ற விஷயத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, குலதெய்வத்துக்கு போய்ட்டு ஒரு மாலை மரியாதைகள் என்னென்ன செய்யணுமோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பரிகாரங்கள் என்னென்ன வாட்டவர் என்ன இருக்கோ பிரார்த்தனைகள்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் டாப். ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கிற நாளில் ஒரு அழகான ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? உங்கள் வாழ்க்கை துணை ஒரு அழகான வாழ்க்கை துணை, செல்வ செழிப்போடு உடைய ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு. கூட்டுத்தொழில் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், கோல்டு, சரிங்களா, இல்லை அழகு சாதன பொருட்கள், இந்த டைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டின் அழகு சாதன பொருட்கள், ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். சரிங்களா? அடுத்து ராகு கேது பயிற்சிகள் மூலமாக திடீர் புதிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. ராகு கேது பயிற்சிகள் நடக்கக்கூடிய புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானங்கள், சரிங்களா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நகரத்தை விட்டு வேறு ஒரு நகரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். பட் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பக்குவமாக செக் பண்ண. ஏன்னு சொல்கிறேன்னா, உங்களை ஏமாற்றுவதற்காகவே சில பேர் வருவாங்க. சரிங்களா? நான் இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அவர்கள் வார்த்தைகளில் ஏமாற வேண்டாம். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஏமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு. மேலும் தங்களுக்கு 8இல் வரக்கூடிய கேது பகவான் ஞானத்தை அளிப்பார். சரிங்களா? வயிற்றில் இருந்த கட்டிகள் எதுனா இருந்துச்சுன்னு வச்சிங்களா, அந்த கட்டியில் ஒரு கட்டிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக கட்டி உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவும் கேதுவும் இணைய போகிறாங்க. அப்போ ஒரு கொழுப்பு கட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல. அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? கர்ப்பிணி பெண்கள் உங்களை செக்கப்பில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் செக்கப்பில் கரெக்டாக பண்ணி குழந்தை எப்படி இருக்குது, குழந்தையின் வளர்ச்சியில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படலாம். சரிங்களா? ஸோ குழந்தை வளர்ச்சியில் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கிறது, அப்பப்போ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க உடம்பை. முறையான உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அறவே தவிர்ப்பது மிக சிறந்தது ஒரு விஷயமா இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்கள் என்ன பண்ணணும், உடற்பயிற்சி அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யணும். அதுதான் அவங்களுக்கு பரிகாரமே. நான் நல்லா தூங்கி நல்லா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாகும். லேட்டாக தூங்கி எழுந்தீங்கன்னா, லேட்டாக தூங்கினாலும் லேட்டாக காலையில் எழுந்தாலும் கடன் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கள் நகைகள் பேங்க்கில் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் தனுசு ராசி நண்பர்கள் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். கண்டிப்பாக பழைய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. வாய்ப்புகள் நிறைய கூடும் இந்த காலகட்டத்தில். திருமணத்திற்காக காத்து கொண்டு ஒரு சண்டை சச்சரவுடைய திருமணம் நடக்கும். என்னங்க எல்லாமே நல்லா பத்திரமே கெட்டதாகவே சொல்கிறீங்க.
அப்போ நீங்கள் என்ன பண்ண, வாழ்க்கை துணை ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை உச்சத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேனேஜிங் பொசிஷனில் இருக்கவங்க, ஒரு போலீஸு, லாயரு, சரிங்களா, ஒரு அட்வொகேட்டு, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இது போல் தினசரி ஒரு மருத்துவர், செவிலியர், இது போல் தினசரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ விஷயங்கள் எப்படி பாசிட்டிவாக பண்ணணும்னு பாருங்கள். அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.